அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம் இதுவராக தொடங்கப்படுகிறது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கீழே சில வரிகள் இருக்கிறது. அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகம் பிள்ளைகளை மகிமைக்கென்றும் வந்து சேர்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியும் உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. எப்பேற்பட்ட அன்பு பார்த்தீங்களா? அவர் நமக்காக அவர் நம்மளை எப்படி அழைக்கிறார்னா, சகோதரர் என்று சொல்வதில் அவர் வெட்கப்படவில்லை. அப்பேற்பட்ட அன்பான தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நாட்டில் அதாவது நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு இந்த சென்னை பட்டணத்தில் அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சுரேஷ் காமத். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு பெரிய வர்த்தகர். அவர் ஒரு கணினி மற்றும் அதற்கான பொருட்களை அதுக்கு சம்பந்தமான தொழில்களை அதிபராக இருக்கிறாரு. அவர் 1992ஆம் ஆண்டில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஜூலை மாதத்தில் பார்த்து சாரதி என்ற பெயர் கொண்ட ஒரு ஊனமுற்ற சகோதரர், அவருக்கு என்னன்னா வலது கால் ஊனமுற்றவராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய கணினி பயிற்சியாளராக வேலைக்கு அமர்த்தினார். அவரை பார்க்குற போது அவருக்கு ரொம்ப கடினமாக வேலைகளை செய்கிறார். அது அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஊனமுற்றவருக்காக தன் கம்பெனியில் என்ன செய்கிறாரு, ஒரு விசேஷித்த ஒரு சலுகையை அவர் கொடுக்குறாரு. அவங்களுக்கு யாராவது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை. அப்படி அவர் வேலை கொடுத்து அப்படி வரும் பொழுது அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு ஒருவேளை அவங்களுக்கு என்ன அவங்களுடைய போவதற்கு வருவதற்கான வழிபாதைகள், அதற்காக அவங்களுக்கு லிஃப்ட் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுடைய கழிவறை பயன்படுத்துவதற்கான அதற்கான நேர்த்தியான ஒரு காரியங்களை அவங்களுக்காக செய்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊனமுற்றவர்களுக்காக அவர் மனசில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர். ஏன்னு சொன்னால், அவர் பார்த்து சாரதியை பார்த்த விதம் அப்படி அவ்வளோ ஒரு உற்சாகமாக ஒரு நேர்மையாக அவர் ஊழியம் செய்ததுனால, அந்த வேலையை செய்ததுனால அவருக்கு என்ன நினச்சுன்னா, இன்னும் நிறைய பேருக்கு இதை கொடுத்தோன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, நல்லா பலனடைவாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு சகோதரனை போல் அவங்கள அவர் கவனித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்த சாரதி அவரை குறித்து, அவருடைய மேனேஜரை குறித்து, அவருடைய தலைவரை குறித்து சொல்கிறாங்க. பாருங்களேன், அவர் ஒரு சின்ன ஒரு காரியம்தான், ஆனால் அவர் இறக்கப்பட்டு அவருக்கு மேலே சில நேரத்தில் நம்ம என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேலை கேட்கும்போது பார்ப்பாங்க எப்படி நல்லா இருக்காரா, ஓடி ஆடி வேலை செய்வாங்களா. ஊனமுற்றவளாக இருந்தால், ஐயோ இங்கே வேலை இல்லைங்க உங்களுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவங்களுக்கு வேலை கொடுத்து, நீங்கள் அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 475 ஊழியர்கள் இருக்காங்க. அதில் 40 பேர் உடல் ஊனமுற்றவர்களை அவர் வைத்து வேலை வாங்கி கொடுத்தார். 40 பேருக்கும் சலுகைகள் கொடுத்து, அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து, அவங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாமே அவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பண்ணி கொடுத்தனால தான் அவர் சொல்கிறாரு, அவரே என்ன சொல்கிறாரு, அவர் பேர்பட்ட ஒரு நல்ல பேர் அவருக்கு சொல்லி அவரை குறித்து மெச்சிக்கொள்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு தலைவர், அவர் எங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி எங்களை பார்ப்பாங்க. ஒரு வேறுபாடும் இல்லாதபடிக்கு எங்களை பார்ப்பாங்க. படித்தவர்கள், அவங்க உயர்ந்த பதவியில் இருக்காங்க அப்படிலாம் இல்லாதபடிக்கு எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, சகோதரர் போல பார்ப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அப்படிதாங்க உங்களையும் என்னையும் சகோதரர்களை போல பார்க்குறாரு. நம்ம பாவத்தில் பலவீனர்களாக இருக்கிறோம்ல, நம்ம பலவீனர்கள் சொல்லி நம்ம தள்ளி விடாதபடிக்கு அவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்குறாரு, சகோதரன் சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை. நம்ம சில வேளை தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா கூட நம்முடைய பலவீனங்களை அவர் பார்த்து என்ன செய்யலாம், அது நம்ம பிள்ளை இல்லை அப்படின்னு சில நேரத்தில் நான் சொல்ல தப்பு செஞ்சுட்டேன்,
நீலாம் என் பிள்ளையா அப்படின்னு திட்டுவான். ஆனால் அவர் அப்படி நம்ம சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட அன்பான தெய்வம் பார்த்தீங்களா! நம்முடைய பலவீனத்தை கூட அவர் என்ன செய்கிறாரு, அதை தாங்கி கொண்டு நம்மை நேசிக்கிறார். அந்த பலவீனத்தில் அவர் என்ன செய்வாராம், நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் நம் மேல் அன்பு வைத்து நம்முடைய பலவீனத்தில் அவர் நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நமக்கு அவர் உணர்த்துகிறார். பாவிகளாகிய நம்மை எல்லா வகையிலும் நம்ம பலவீனமான இருக்கிற நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறாரு, அவர் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறாரா, சகோதரர்களை போல. அதை சொல்றதுக்கு அவர் வெட்கப்படாத தேவனா இருக்கார். அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தது. அவருடைய அன்பு இரக்கம் நிறைந்த ஒரு அன்பு, தயவு நிறைந்த ஒரு அன்பாக இருக்குது. நமக்காக எல்லாவற்றையும் துறந்து என்ன செய்யறாரு, மறிக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு என்னது, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற ஒரு இரக்கம். இதை பார்க்கிற நீங்களும் நானும் கூட அந்த நல்ல குணாதிசயமா ஒருவேளை சின்ன இரக்கம் காட்டி காரியங்களை செய்வோம்னு சொன்னா தேவன் நமக்கு என்ன செய்வாராம், அதிகமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். சகோதரி பெரிய சகோதரர்களாக இருந்து என்ன செய்வாராம், நம்மை வழி நடத்துவார். நம்மை அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம். நம்மை ஆதரிக்கிற அந்த தெய்வம் அவர் நம்முடைய பலவீனங்களை தாங்குவது போல நாமும் ஒருவருடைய பலவீனங்களை தாங்கி ஒருவரை தேற்றி அவருடைய அன்பிலே நாம் என்ன செய்வோமா, வழி நடக்க தேவ பலனை பெற்றுக்கொள்வோமா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் இரக்க சிந்தை உள்ளவர்களாக மாற நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நீர் எப்படி எங்களுடைய பலவீனங்களை பாராதபடிக்கு, ஆண்டவரே நீர் எங்களை சகோதரர்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்படாதபடிக்கு நீர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறோம். அதே போல நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களோடும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் பார்த்து ஒதுக்காதபடிக்கு, பலவீனங்களோடு கூட நாங்களும் ஆண்டவரை சேர்ந்து அவருடைய பலவீனங்களிலிருந்து அவள் வெளிவருவதற்கான ஆண்டவரே பக்குவத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்தரலுங்க ராஜா. உங்களுடைய அன்பில் நிலைத்திற்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரக்கம் உள்ள பிள்ளைகளாக, இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னது போல நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்ற அந்த இரக்கத்தை உணர்ந்தவர்களாக, இரக்கம் செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி அமைக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.